ஐயா குமார், இப்போ நம்ம முதல்ல பேசுங்க, அப்புறம் பிரேக் அப்புறம் பேச போகிறோம். இப்போ ஆதாரத்தோடு கொண்டு வந்துட்டார், கலர் பிரிண்டோடு கொண்டு வந்துட்டார். அப்பாவுடைய ஆணை நிறைவேற்றுங்க அப்படி வேறு சொல்லிட்டாங்க. அப்பாவுடைய பேரை வச்சா நடந்தோம், கைது செஞ்சு நாகப்பட்டினத்து மாற்றினோம், எல்லாம் கேட்டீங்க. ஆதாரத்தில் பெரிய கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயா, இது எவ்வளோ ஒன்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ? 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்கா? தேசம் ரொம்ப முன்னேறிட்டு. எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ. சொல்லுங்கள். அதாவது அரசியல்வாதிகள் தேர்தல் நேரம் வந்ததுன்னா அல்லது எதிர்க்கட்சியாக இருந்தால் எதை வேணாலும் உத்தரவாதம் கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது. இப்போ இதை பொறுத்தவரையில் அவர் தந்தையார் அறிவித்தது, தந்தையார் சொல்லியிருக்கிறார், தந்தையார் சொன்னதை நிறைவேற்றணுங்கிறது டாக்டர் சொன்னது ரொம்ப சரியானது. கரெக்டாக சொல்கிறாங்க. 10 வருஷம் 14 வருஷம் கழித்து அதை கேட்குறாங்க. 16 வருஷம் கழித்து உங்கள் தந்தையார் நிறைவேற்றினதை அப்பா அப்பா அப்பான்னு வீடு ஊர் பூரா நான் தான் அப்பான்னு அடையாளப்படுத்துகிறீங்களே, உங்கள் அப்பா சொன்னதை நீங்கள் செய்தீங்களா அப்படிங்கிற கேள்வி மிக நியாயமானது, சரியானது. பொதுவாக அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கோங்கிறத மறந்துடுறாங்க. மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி காற்றுல போகிறதும் அதை தன்னால் விட்டுறதும். நான் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் என்கிட்ட சொன்னாங்க, அரசியல்வாதிகள் வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கறது, மக்கள்கிட்ட கொடுக்குற வாக்குறுதியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, அதற்கு எதிராக செயல்படுறது, இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீதிமன்றம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. ஆக இதற்கு ஏதாவது ஒரு சொன்னதை செய்யலைன்னா அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஒரு நாணயமே இல்லாத ஆகிவிட்டது. இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, மத்திய அரசு கொரோனாவை விட கொடியது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட வைக்கிற கேள்வி, அவர் இது தொலைக்காட்சிகள் வந்து அவர் பார்க்கலனாலோ அல்லது அவருக்கு ரிப்போர்ட் கண்டிப்பாக போகணும்னு நம்புகிறேன். நீங்கள் மத்திய அரசு இறந்த மருத்துவர்களுக்கு தலா 50 லட்சம் கொடுத்தாங்களே, நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்களா? வெறும் 5 ரூபா. எதுக்கு? கொரோனாவில் இருந்தால். ஆனால் ஐயா சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா 1 கோடி கொடுக்கணும்னு சொன்னார். இவர் 1 ரூபா கொடுத்தாரா? அந்த விவேகானந்தன் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருக்கு என்ன கொடுத்தாரு? இவர் 2 பொம்பளை பிள்ளைங்க வர கொடுத்தா. அதான் இவர் கொரோனாவோட கொடியதான். அவர் பேசுகிறதுல உண்மை இருக்கணும்னு நினைக்கிறாரா, என்ன உண்மை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, யார் எழுதி கொடுக்காங்கன்னு தெரியல. ஆகையினால இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எது ஒரு அரசியல் தலைவர் என்பது, அரசியல் தலைவர் ஏமாற்றிட்டு சொல்கிறத எதை வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் அவர் இருக்கிறது அது நியாயமா அப்படிங்கிறதெல்லாம் 1008 கேள்விகள் இருக்கின்றன. இப்போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் செந்தில்குமார் சார் வந்திருக்காங்க. 12,500 ரூபா அவருக்கு சம்பளமா. 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இன்னொன்று ஐயா கேட்டால் ரொம்ப சிக்கல், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு யாரும் இல்லை. மே மாதம் சம்பளம் கிடையாது. ஆமாம், அதில் ஒரு மாதம் சம்பளம் வர கிடையாது. என்ன செய்ய? இது வந்து இந்த காலத்தில் இப்போ இருக்கிற விலைவாசியில் 12,500 ரூபாயை வைத்து ஒருத்தர் வாழ முடியுமா? அவருடைய குடும்பம் அதை வச்சு எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் எதுக்காக அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை? இதெல்லாம் என்ன நியாயம்? இது 12,000 எவ்வளோ மொத்தம்? 12,000 பேருக்கு மேலே இல்லை, 12,000 பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போது அதாவது உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இதில் எத்தனை பெரிய சில இது வந்துட போகிறது. இதுக்கு ஒதுக்குனா என்ன எவ்வளோ வரும்? ஒரு 20 கோடி ரூபா வருமா? அவ்வளோதான் வந்திருக்கு. வெறும் 20 கோடி தான். அதான் இதற்கு இதை செய்கிறதுக்கு இல்லாமல் ஒரு 12,000 குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன. 12,500 ரூபாயை வைத்தெல்லாம் இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியுமா? அப்போது பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உள்ள சம்பளத்தையும் இவங்க சம்பளத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ வித்தியாசம்? எல்லோரும் மனிதர்கள் தானே, அதை ஏன் பரிசீலிக்கக்கூடாது? அதனால தான் அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு புறம், பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு புறம், இப்படி எல்லாருமே இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய இந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்திட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கலாம், நினைவுபடுத்தலாம். அப்படி நினைவுபடுத்தினா அவங்களையும் துச்சமாக பேசுகிறது, மா சுப்பிரமணியம் வந்து எடுத்தங்கவுத்தன்னு பேசுகிறதெல்லாம் என்ன வகையில் நியாயம்னு தெரியல. ஆகையினால் இவர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியல் கட்சி வழியாக அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர, இவர்கள் எதை வேணாலும் வாக்குறுதியை கொடுக்கலாம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு போகலான்னு நினைத்தால் மக்கள் அவர்களை நிச்சயமாக தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அரசுக்கு.
குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் ஆன்டி இன்கம்பரன்சி இவங்க இந்த அரசுக்கு போல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த அரசுக்கு இல்லை. அவ்வளவு மோசமாக இன்றைக்கி கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கேண்டீனில் ஒரு கொலை, கேண்டீனில் வந்து வேலை பார்த்தவங்களே அது திமுக காரங்கன்னு செய்தி வருது. கோட்டுப்புறம் சம்பவம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இருக்கா, டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பார்த்ததாகவே ஞாபகம் இல்லை. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருந்தால் எங்கேயாவது கண்ணில் தென்படுவாங்க. எந்த ரோட்லேயும் எந்த டிராஃபிக்லையும் யாரும் வர்றதில்லை. ஆக காட்டு தருபார் நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், மக்களே, இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல புனிதமான ஒரு நல்ல அரசியல் தலைவரும் அரசாங்கமும் ஏற்பட நீங்கள் தான் உதவ வேண்டும். நீங்கள் தான் எஜமானர்கள். இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், சகித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தான் என்னுடைய கடமையை தவிர நீங்கள் இதை தேர்தலில் இதை உங்களுக்கு இந்த அதிருப்தியை நீங்கள் தேர்தலில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறேன். கரெக்ட். நிறைய கருத்தை சொல்லுங்கள். நம்முடைய டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் பல விஷயங்களை தர்க்க ரீதியாக எடுத்து வைத்தார்கள். நான் அதில் முற்றிலும் உடன்படுகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முடிக்கும் பொழுது சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிநாட்டுகளில் மருத்துவர்கள் சாதாரணமாக நம்ம ஊரில் அணுகிறது போல் மருத்துவர்கள் அணுகவே முடியாது. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, 3 மாதம் மினிமம் ஆகும். அதுவும் என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சு கேட்டுட்டு தான் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பாங்க. சாதாரணமாக நேச்சுரலாக க்யூர் ஆகிறதுக்கு ஐடியாவை போன்றே சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். இது வெளிநாட்டுகளோட வளர்ந்த நாட்டுகளில் உள்ள நிலவரம். நம்ம ஊரில் அதுக்கு மாற்றாக அங்கேருந்தெல்லாம் கூட இங்கே மருத்துவத்துக்கு வர்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மக்கள் தொகை இப்போ சமீப காலத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு பெருகிவிட்டது. கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே நகரத்துக்கு வந்தாகிவிட்டது. அதற்குரிய மருத்துவர்கள் இருக்கிறார்களா, போலீஸில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போலீஸ்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் பல கேள்விகளை எழுப்பினால் அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த அரசாங்கம் செய்யலை. அதை பற்றி அந்த பார்வையே அவங்கள்ட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அவங்க பார்க்கவே இல்லை. அதுதான் மெயின் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இப்போது பிரதமருக்கு 1.5 லட்ச ரூபா தான் சம்பளம். பிரதமருக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், கவர்னருக்கு 2 லட்சம் நினைக்கிறேன். மருத்துவர்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே தான் சம்பளம் கிடைக்கும். டாக்டருக்கெல்லாம் 1.5 லட்சத்துக்கு மேலே 1.25 லட்சம் கிடைக்குது. நாம் அந்த ஸ்கேலை மட்டும் பார்க்காம விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இந்த நாட்டில் என்னென்ன கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை வருதுங்கிறதையும் நம்ம எங்களுக்கு வந்து 23 வருஷத்துக்கு பிறகு உள்ளவங்களுக்கு தான் நீங்க சேலரி சொல்றீங்க. ஜாயின் பண்றவங்களுக்கு பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற எல்லா மாநிலத்தை விட 40,000 ரூபாய் குறைவா இருக்கு. அது மற்ற அவங்களுக்கும் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணியாவது கொடுக்கணும். வளர்ந்த மாநிலம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 41,000 டிஃபரன்ஸ். ஆமாம், அது கொடுக்கணும். அதே போல் ஆசிரியர்களுக்கு அவங்களும் பாடம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாணவன் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவன் சின்ன வயசில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள அப்போ தயார் பண்ணி ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் எந்த பொறுப்புக்கும் எல்லா வகையான ஆய்வுகளுக்கும் விஞ்ஞானி ஆக்கிறதும் மருத்துவர் ஆக்கிறதும் ஆசிரியர் பெருமக்கள் ஆக்கிறதும் இன்ஜினியர் ஆக்கிறதும் எல்லா வேலையும் ஆரம்ப காலத்தில் அவங்க செய்கிறாங்க. அவங்க டைரெக்டாக வந்திருக்கலாம், இல்லைன்னா அரசு அறிவிப்பின் பேரில் தான் அவங்க வராங்க. அம்மாவுடைய ஆட்சியில் 2011 தான் இவங்க வராங்க. வந்தவங்களை வந்து நீங்கள் அதை எந்த கிரவுண்டில் பார்க்கணும், அவங்க இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் அவங்க ஒரு குடும்பம் இன்றைக்கி ரன் பண்ணணும்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி மற்ற இதுகளெல்லாம் வச்சு அரசாங்கம் தீர்மானிக்கணுமே தவிர 390 விட்டுட்டு ஓடுறதுங்கிறது 390 அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையினால அரசு தயவு செய்து இன்றைக்கி இந்த விவாதத்தை ஜெயா ப்ளஸ் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமூக அக்கறையோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பொது வழியில் கொண்டு வந்து மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று இதை கொண்டு வந்திருக்கிறது. அதை தயவு செய்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், ரகசிய இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகள் அதுக்கு நோட்டு போட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு.